பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 15:26. அதுல முதல் வரி, அவர் பரிகாரியா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கவனமா செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த யோனாவை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு கர்த்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு, நினைவேக்கு போன்னு சொல்லி. ஆனா அந்த யோனா என்ன செய்யறாரு? அந்த பொறுப்பை செவி கொடுத்து கேட்டும் கீழ்ப்படியாம தர்ஷீஷ் அப்படிங்கிற பட்டணத்துக்கு கப்பல்ல ஏறி பிரயாணப்பட்டாச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால என்ன நடக்குது தெரியுமா? யோனா மாத்திரம் இல்ல, அந்த கப்பல் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கலக்கத்துக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா யோனாவுடைய கீழ்ப்படியாமை. இன்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியா செவி கொடுக்கல, கீழ்ப்படியில அப்படின்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இதுல யோனா எடுத்துக்காட்டு. யோனா 1:7 பாருங்க, தயவு செஞ்சு பைபிள்ல வாசிச்சு பாருங்க. சீட்டு போட்டு பாக்குறாங்க, இது யாரால இந்த துன்பம் வந்தது அப்படின்னு. யோனாவுடைய பேர் விழுகுது. யோனாவை தூக்கி கடல்ல போட்டோம்னா அடுத்த செகண்ட் அந்த கப்பல் அமைதலா மாறிட்டு அந்த பிரயாணம் ஆசீர்வாதமா அந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கு. அப்ப என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த வேலையை முதல்ல கம்ப்ளீட் பண்ண பாருங்க. சிறுசோ பெருசோ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. அப்படி கீழ்ப்படியில நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம கூட இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்க இடத்துல பேசியிருக்கிறார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.